அவங்க செஞ்சு வச்சது சூரியவர்தன் சிலை, ஆனா அங்க இருந்தது கருடனோட சிலை. அஸ்ஸலாமு அலைக்கும் அனில். கொஞ்ச நாள் ஊருக்குள்ள ஆளு இல்ல, அதனால ஆளே மறந்துட்டீங்களா? அந்த பேரு நம்மளோட திரிஷாக்கா போது ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நம்ம இளவரசி நம்ம இளவரசி குந்தவைதான். இந்த விவாகரத்து மனுவை அவர் திரும்ப பெறுகிறார் என்றால் மீண்டும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் சேர சம்மதம் 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 அப்படின்னு சொன்னீங்க சாரு. டிஎம்கே சதியே, திமுக சதியே பாத்தியா? எங்க சங்கீதா மேடத்தை வச்சு நீ வந்து என்ன மாதிரி கேம் பிளே பண்ணா? இப்ப எங்க அண்ணன் பக்கம் அப்படின்னு ஃபயர் விட்டுதாங்க. இப்ப அணிலோட கொலையில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி நம்ம திரிஷாக்கோட என்ட்ரி இன்னைக்கு. ஏண்டா என்னன்னே பண்ணுவேடா? ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சிட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு. ஐயோ 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 ஐயோ, 3 மணி நைட் வரைக்கும் நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இது என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திரம். Happy and this month is this. சாமி கொஞ்ச நேரம் சந்தோஷமா நிம்மதியா வந்து இருக்க விட மாட்டாங்களே இந்த திரிஷாக்கா. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் பார்ப்பேன் மேடம். இப்ப அப்படி இல்லாம ஒண்ணும் முடியலடா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? இப்ப சொல்லுங்கடா, அனுப்புனதுக்கு அப்புறம் மச்சான் உண்மையிலே வந்துட்டாடா. எங்கடா? வேண்டாம் ப்ரோ, அடுத்த ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடைக்கிற பொடி பைய நீ வாடி பீட்ரூட். ஐயோ என்ன மாதிரி என்ட்ரி அப்படி சும்மா சல்யூட் வைக்கிறாங்க. அப்படியே நம்ம சிஎம் சார் பார்த்தா பதிலுக்கு சல்யூட். அப்படியே அட்டா 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 என்ன மாதிரி அந்த அழகு அந்த கலர் ரெண்டு பேரும் சும்மா மேட்சிங். அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பா. செம்மனூர் முத்துராமலிங்க வீட்டுக்கு பந்தோசுக்கு போறேன். இங்க வந்து உட்காருங்க, நான் ஏஞ்சிக்கிறேன். ஆமா, உன்னை கட்டி புடியதான் நான் கஷ்டப்பட்டு போட்டில ஜெயிச்சேன் பாரு. இவங்க யாரு உங்களுக்கு? எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் மேல. நேம் என்ன? நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து பேம்பஸ் ஆகணும். எங்களுக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு ரீல்ஸ் பண்ணி காட்ட முடியுமா? பாடு. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். அண்ணான்னு சொன்னீங்க. அண்ணன் மாதிரி அது அண்ணன்ல அண்ணன் மாதிரி. என்ன ஜந்திரா இது? அண்ணாங்குது வந்து முத்தம் கொடுக்கணுமான்னு கேக்குது. சே வந்தே மாதரம் வந்தே மாதரம். பெரிய சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சித்தி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு, சித்தப்பா மனசு போலவே சட்டை வெள்ளை கலரு. இந்த வீட்டுல ஒரு தேசிய ஒருமைப்பாட்டே பாக்கறா குழந்தை சாமி. மாமா பையா ஏ மாமா பையா.
உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னைய திட்டுச்சு. இல்ல சார் ஹாரி பாட்டர். அண்ணன் பார்த்தனா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, ஸ்பயர் ஸ்பீச்சுங்க. என்னோட நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தனா வச்சாம்பாரு கேமராமேன் ஒரு ஆங்கிள். சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் வச்சாம்பாரா ஒரு ஆங்கிள் அப்படின்னு பேரு. கருப்பேன் குசும்புக்காரன். அப்போ வந்து அண்ணனோட நெஞ்சில் வந்து யாரு குடியிருக்காங்கன்னா த்ரிஷா தான் குடியிருக்கிறாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, ஆரம்பிச்சுட்டான்டா. உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க புள்ளைய வண்டி ஓட்டணும். எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. அதாவது ஓட்டு போட்டோமா அப்படியே நம்மளோட கடமை முடிந்து போச்சு அப்படின்னு நீங்க வந்து ஒதுங்கிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? என்ன பத்தி பார்த்தா ஊர்ல தப்பா பேசுறாங்க. தப்புனா ஆட்சியே வந்து கேவலமா இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். டிபிபில பார்த்தா ஏறி போச்சு. விவசாயிகள் பார்த்தா போராட்டம் பண்றாங்க. அதையும் தாண்டி பார்த்தா பெண்களுக்கு வந்து பாலியல் அச்சுறுத்தல் நிறைய தினம் செய்திகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சிறப்பான ஆட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் காரி துப்புறதுனால இப்ப நம்ம விஜய் சார் சொல்றாரு, ஓட்டு போட்ட அணில்களே, தற்கொலைகளே, இது போன்ற வந்து நம்மள வந்து காரி துப்புறாங்க, வந்து முட்டு கொடுங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. ஓட்டு தான் போடலாம், நல்லது செய்யறது நீங்க தான் செய்யணும். அப்ப செய்யறது உங்களால முடியலையா? அதுதான் தெரியுது. தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேரு தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் விளங்கும்டா நாரப்பயல. அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில என்னுடைய வீர வணக்கங்கள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது அது இல்ல. 7,5885 நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதா? 2026ல 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு 5932.23 கோடி, இன்னொன்னு 7,586 கோடி ரூபாய். ஒன்னு 5932.23 கோடி, இன்னொன்னு 7,586 கோடி ரூபாய். 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஆனா இதுல வந்து நம்ம வந்து அருண்ராஜ் சொல்றாரு, அதாவது எவ்வளவு சுதந்திர தின வந்திருக்கும், ஆனா இந்த சுதந்திர தின விழா தாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் சுதந்திர தின விழான்றாங்க. என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுதந்திர தின விழா? அப்ப இவ்வளவு நாள் நம்ம மன்னராட்சியா? எல்லா ஆட்சியிலும் மத்த மக்கள் ஓட்டு போட்டுதான் வந்து முதலமைச்சர் ஆனாங்க. இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். அதாவது எல்லா சுதந்திர தின விழாவுக்கும் பார்த்தோம்னா ஆளுநர் தான் கொடியேற்றுற மாதிரி வந்து மரபு இருந்தது. அதை உடைச்சி முதல்வர் தான் கொடியேற்றுன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம விஜய் சார் பார்த்தோம்னா பில்டப்பா கெத்தா வந்து கொடியேற்றுறாரு. ஆனா வெதை நான் போட்டது. என்னங்க நீங்க பஸ்ல போனாலும் அதுவும் நீங்க தான் கொண்டு வந்தேன்றீங்க, மெட்ரோல போனாலும் அதுவும் நீங்க தான் கொண்டு வந்தேன்றீங்க. அப்ப நான் என்னதான் பண்றது? அப்படியே நீங்க எதனா புதுசா பண்ணிட்டாலும், நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. தம்பி கேமராமேனா பாருங்க. இதே மாதிரி வழக்கம் போல நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ரீல்ஸ் எடு, இல்ல திட்டத்தோட பேரை மாத்தி. வானத்தானா அந்த கூட பார்த்து கொடியேற்ற முடியாத தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவ்வளோ பயமா சூரியனை பார்த்து? மேல பாக்கிறதுக்கு கூட கண்ணு இப்படி ஆடுது, டான்ஸ் ஆடுது கண்ணு. ஆக மொத்தல வரலாற்றுல பார்த்தோம்னா இது போன்ற ஒரு சுதந்திர தினத்தை யாராலும் பார்த்ததே இருக்க முடியாதுங்க. நான் நம்பர் 1 டுபாகூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாகூர். ஸ்டார்ட் பண்ணு. இங்க வா. அப்படியே
படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.